الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا وبعث فيهم رسولا منه يتلو عليهم آياته يزكيهم ويعلمهم الكتاب والحكمة. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழ் அனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு உரித்தாகுக. சாந்தியும் கருணையும் அகில உலகத்தின் அருட்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் தோழியர்கள் முஸ்லிமான மூமினான ஆண்கள் அனைவரும் சாந்தியும் கருணை உண்டாகட்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரும் அவனுக்கு உரித்த அடியாறுகளாக அல்லாஹ் ஆக்குவானாக. அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அதிகமான இடங்களில் குறிப்பிடுகிறார். அவருடைய மதிப்பு, மரியாதை, கண்ணியம், மகத்துவம், மாண்பு, அவர்கள் அல்லாஹ்வை அவர்களை குறித்து சிறப்பித்து கூறுகின்ற வசனங்கள் அதிகமாக இருக்கின்றன. சுமார் 4500 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆ செய்திருக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ரப்பனா எங்கள் இறைவா வபாஸ் ஃபீஹிம் ரசூலன், நீ தூதரை ஒரு தூதரை அவர்களிருந்து அனுப்பு என்று அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அத்தூதருடைய வேலை என்ன தெரியுமா? யுஅல்லிமுல் கிதாப, அல்லாஹ் அவர்கள் கிதாபை ஹிக்மத்தை ஞானத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு பரிசுத்தப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகையை முன்னால், அதாவது ரசூலுல்லாஹ் பிறப்புக்கு முன்னால் 3500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நபியா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய அன்புமானார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்புக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாத்தி மின் பாதி இஸ்முஹு அஹ்மத், அகமது என்ற பெயர் கொண்ட ஒரு தூதர் வருவார் என்ற நற்செய்தி அவர் கூறுகிறார்கள். இப்படி இது மட்டுமல்ல, சிறப்புக்கு சிறப்பாக அல்லாஹ் உயர்த்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நபிக்கும் ஸலவாத்து சொன்னதாக இல்லை. இன்னல்லாஹ் மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபியி, இன்னல்லாஹ் அல்லாஹ்வும் மலாயிகத்து மலக்குமார்களும் யுஸல்லூன அலன் நபியி, நபி மீது ஸலவாத்து சொல்லுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஆகவே விசுவாசம் கொண்ட மக்களே
சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்று அல்லாஹ் உத்தரவிடுகிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வும் தூதர்களும் ஸலவாத்து சொல்கிறார்கள், நீங்களும் சொல்லுங்கள் என்று சொன்னார். நாம் அந்த ஸலவாத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற சிறப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம் உண்டு. அத்தகைய சிறப்புக்குரியவர்கள் யாருன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் மாத்திரம்தான். ரசூலுல்லாஹ்வை புகழ்பாடுவது என்பது தவறான முறையிலே புகழ்பாடு அர்த்தம் அல்ல. அல்லாஹ்வை புகழ்பாடி கொண்டிருக்கிறான், உலகம் அனைத்தும் புகழ்பாடி கொண்டிருக்கிறது. ஆனால் நோக்கம் என்ன? நபி அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளை தெளிவாக நாம் தெரிந்து அந்த அடிப்படையை நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் முக்கிய நோக்கம். அதற்குதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 23 ஆண்டு காலம் மக்களுக்கு தொடரான பிரச்சாரம் செய்தார்கள். அது மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டினார்கள். எப்படியெல்லாம் மக்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான எளிய நடைமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றி ஆக வேண்டும். அல்லாஹ்வே சொல்கிறார், ஒமையுத்திர் ரசூல, யார் இந்த தூதரை பின்பற்றுகின்றார் பகத அத்தா அல்லாஹ், நிச்சயமாக அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற சிறப்பான அந்தஸ்து கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சிறப்பை பார்க்கும்போது, நபி அவர்களை யார் மாறு செய்கின்றார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை அல்லது தண்டனை ஏற்படும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ், அதாவது அந்த எதிரிகள், இந்த குர்ஆன் உண்மையா இருக்குமானால் யா அல்லாஹ் எங்கள் மீது நீ கல்மாரி மழையை பொழிவித்து எங்களை அழிப்பாயாக என்று அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் மறுமொழி கொடுக்கிறார், நபியே, நீங்கள் இருக்கின்ற பொழுது, நீங்கள் ஹயாத்தாக இருக்கின்ற பொழுது நான் அவர்களை அழிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறார். ஒன்று, அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருக்க வேண்டும், அல்லது ரசூல் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த 2 காரணங்கள் அழிக்க மாட்டேன்னு கூறுகிறார். இதற்கு முன்னால் இறை தூதர்கள் வந்திருக்கிறார்கள். இறைத்தூர் மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் துஆ செய்தார்கள். அதன் காரணமாக மக்கள் அழிக்கப்பட்டார் என்பது குர்ஆன் நமக்கு தெளிவாக எடுத்து காண்பிக்கின்றது. அத்தகையான ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அத்தகைய இது இல்லை. ஏன் சொல்ல, ரசூலுல்லாஹ் அருளுக்குரியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காரணமாக ரசூலுல்லாஹ் இருக்கின்ற பொழுது சமுதாய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் கூட ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அழிக்கவில்லை. ஏன்? ரசூலுல்லாஹ் ஹயாத்தாக இருக்கிறாங்க, அதனால் அழிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லக்கூடிய அத்தகைய சிறப்பு யாருக்கு ஒன்று சொன்னால் நபி அவர்களுக்கு மாத்திரம்தான் உண்டு. ஏன்னு சொன்னா, நூஹ் நபி காலத்தை எடுத்து பாருங்க, தொடரான மழையின் காரணம் சமுதாய மக்கள் அழிக்கப்பட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நபி என்ன செய்யறாங்க, ஒரு கிராமத்துக்கு நகரத்துக்கு தூதராக யூனுஸ் நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புனார். அவங்க பிரச்சாரம் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க. சுமார 1,00,000 பேர் இருக்கும் ஒரு நகரத்துக்கு மாத்திரம். அந்த வாழ்ந்த மக்களுக்கு தூதராக யூனுஸ் நபி அல்லாஹ் அனுப்பினார். தொடரான பிரச்சாரம், யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. யூனுஸ் நபி என்ன செய்தாங்க, யா அல்லாஹ் அந்த மக்களை அழித்து விடு என்று துஆ செய்தாங்க. பாருங்க, அதாவது மக்களை நேர்வழி கொண்டு வர வேண்டும். நபியுடைய காலம் 23 ஆண்டு காலம். அந்த எந்த அளவுக்கு சொன்னா, ஊர் நீக்க செய்யறாங்க ரசூலுல்லாஹ் அவர்களை. ரசூலுல்லாஹ் குடும்பத்தார்களை, ஈமான் கொண்ட விசுவாசிகளை ஊர் நீக்கம் செய்தார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லை. அதாவது உணவு தடுக்கப்படுகிறது, உணவு கொண்டு போக கூடாது தடுக்கப்படுகிறது. மரத்தினுடைய இலைகளை தண்ணீரை ஊற வைத்து சாப்பிடக்கூடிய நிலை ஏற்பட்டது. இது வரலாம். அந்த சமயத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாய மக்களை யா அல்லாஹ் அழித்து விடு என்று சொல்லவே இல்லை. ஏன்னு சொன்னா, ரஹமத்துல் ஆலமீன், மனித சமுதாயத்திற்கு, அகில உலகத்திற்கு அருளாகவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். ஆக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எந்த மக்கள் அழிக்கவில்லை. யூனுஸ் நபியுடைய காலத்தில் அவங்க என்ன செய்தாங்க, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
யா அல்லாஹ் இவங்களை அழித்து விட்டு துவா செய்து விட்டு அதை விட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. உடனே நபியுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் அழிப்பதற்கு மழை மேகம், கருத்த மேகத்தை அல்லாஹ் அனுப்புகிறான். அப்ப எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி, மழை மேகம் தானே, மழை நிச்சயமா பொழியும் பார்க்கறாங்க. ஆனா இல்ல, மழை பொழியல. ஆனா அவங்க அழிக்கக்கூடிய மேகம் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே ஒட்டுமொத்தமாக என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. அந்த மன்னிப்பு கேட்டவன் அல்லாஹ் செய்யறான், அழிக்காம விட்டு விடுகிறான். 3 நாள் கழிச்சு நம்ம யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. மக்கள்லாம் அழிஞ்சிருப்பாங்க, வீடு வாசல்லாம் அழிக்கப்பட்டிருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த அலங்கோல காட்சியை பார்க்கறதுக்காக வேண்டி யூனுஸ் நபி போகும்போது எல்லா மக்களும் சிரிக்கிறாங்க. யாரும் அழிக்கப்படலை, எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாம் இவரை வரவேற்கிறாங்க. அப்ப அந்த யூனுஸ் நபிக்கு கோவம் வந்து போச்சு. யாருக்கு? நபி அல்லாஹ்வுக்கு ஒரு கோவம் வந்து போச்சு. உடனே என்ன செய்யறாங்க, அதை விட்டு என்ன செய்யறாங்க, அதை விட்டு வேறு ஊருக்கு புறப்படுறாங்க. கோபத்தோடு புறம் அல்லாஹ் சொல்ல முகாலிபன்கிறான், அவர் கோபத்தோடு சென்றாருங்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யூனுஸ் நபி அந்த மக்களை பார்த்த உடனே அல்லாஹ்ட்ட மீண்டும் பாவ மன்னிப்பு கேட்கல, அதுக்கு மீண்டும் பிரச்சாரம் செய்யல. இந்த மக்களை வேண்டாம் என்று என்ன செய்யறாங்க, ஒரு கப்பல் ஏறி போகும்போது சோதனை ஏற்படுது. இல்லை, அதிகமான வெயிட்டா இருக்கு, யாராச்சும் தீக்கு போடணும், அந்த அடியா தன்னுடைய இறைவனுக்கு மாறு செய்து வந்திருக்கிறாரு என்று சொல்றாங்க. சீட்டு குடிக்கு போடும்போது யார் பேர் வருது? யூனுஸ் நபி பேர் வருது. வேறு வழி இல்லை, ஒரு முறை 2 முறை சீட்டு குடிக்கு போடும்போது யூனுஸ் நபி வருது. தூக்கி போட சொல்லா, எல்லாம் தூக்கி போடுங்கிறாங்க. தூக்கி போட்டு பெரிய ஒரு மீனை அல்லாஹ் என்ன செய்யலாம் வச்சு விழுங்க வச்சு சேர்றான். முழுங்கியாச்சு, விழுங்கியாச்சு. என்ன செய்யறது? இருட்டற, எதுவுமே இல்லை, உலகம் தெரியல, மீன் வயிற்றுல இருட்டு, அதுக்கு கடல் இருட்டு, எல்லாமே இருட்டா இருக்குது. என்ன செய்யற? அவங்க துவாச்ச சுபானக்கு இன்னி குன்து மினல் ஸாலிமீன், யா அல்லாஹ் நான் அநீதம் செய்து விட்டேன், நான் அநியாயக்கார உருவாகிவிட்டேன், எல்லாம் மன்னிச்சிரு என்று துவா செய்தாங்க. அப்போ உடனே என்ன செய்யலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தூதர் அல்லவா, தூதர் என்ன செய்யறான், உடனே மீனுக்கு உத்தரவிடுகிறான், நீ கடல்ல வழியில கக்கி விடுங்கிறான். இவங்க வெளியே வரும்போது உடம்பு பூரா அத்தனையுமே என்ன செய்யுது, வெள்ளையாயிடுச்சு. ஏன்னா புண்ணாயிடுச்சு, அவங்க உடல் பூரா புண்ணாயிடுச்சு. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த கடற்கரை ஓரமாக ஒரு செடியை உருவாக்குறான். உருவாக்க விட அவங்க அப்படி பிரண்டப்படுத்த விட சரியாயிடுது. அப்ப ஏன்னு சொன்னா, இறை தூதர் தன்னுடைய பிரச்சாரத்துக்கு மக்கள் எடுபடலை வேண்டி அந்த மக்களையும் அழிக்கும்படி துவா செய்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவே இல்லை. அது மட்டும் அல்லாஹ் உத்தரவாதம் கொடுக்க, நபியே நீங்கள் இருக்கின்ற பொழுது நான் அந்த மக்களை அழிக்க மாட்டேன் என்று உத்தரவாதம் கொடுக்கிறான். இத்தகைய சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறாங்க, எனக்கு 5 பெயர் உண்டுங்கிறாங்க. எனக்கு 5 பெயர். ஒன்று அன முஹம்மத், அன அஹ்மத், அன மாஹி, அன ஹாஷித், அன ஆக்கிப். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. ஆனா முகம்மது, முகம்மது என்ன அர்த்தம்? புகழுக்குரியவர். முகம்மது சொன்னா புகழுக்குரியவர். ஆனா அகமது சொன்னா அதிகமாக போலக்கூடியவர், அதிகமான போலக்கூடியவர். இந்த முகம்மது அகமது எங்கிருந்து உருவானது? அல்ஹம்து இருக்கு இல்லையா, ஹம்து, ஹம்து என்ற வார்த்தையை உருவானது. ஹமீத புகழ்ந்தான், யஹ்மிது புகழ்வான், ஹம்து புகழ்தல், ஹாமித போலக்கூடியவன். அதிலிருந்து முகம்மது மஹமூத். அப்ப முகம்மது என்பது அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகழ் என்ற அடிப்படையிலே ரசூலுல்லாஹ்வுக்கு பேசிவிட்டிருக்கிறார். ஏன்னு சொன்னா, அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலத்தில் இந்த முகம்மது யாருக்குமே அரபு நாட்டில் பெயர் சூட்டப்பட்டதில்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் முகம்மது என்று புகழ் சூட்டப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு முகம்மது புகழ் சூட்டப்பட்ட அந்த புகழ் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கின்ற பொழுதே மக்கள் எல்லாம் புகழ்ந்தாங்க, வரவேற்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்தாங்க. எப்ப மதிப்பு மரியாதை இழந்து போச்சு? ரசூலுல்லாஹ் சத்தியத்தை மக்களுக்கு சொல்லும் போது, என வைக்காதீங்க, வட்டி வாங்காதீங்க, உபச்சாரம் செய்யாதீங்க, திட்டாதீங்க, ஏசாதீங்க
என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க என என்று சொல்லும் போதுதான் என்ன செய்யறாங்க, நாம இதுவரை வணங்கிய தெய்வங்களை இவர் பொய் சொல்லுகிறார், பொய்ன்னு சொல்லுகிறார், தப்பு என்று கூறுகிறார். ஆகவே ஒட்டுமொத்தமாக ரசூலுல்லாஹ் மீது அவங்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுச்சு. எந்த அளவுக்கு வெறுப்புன்னு சொன்னா, முகம்மது ரசூலுல்லாஹ்வுடைய முகப்பேர் முகமது அல்லவா, அவன் புகழுக்குரியவர் தானே அர்த்தம். புகழுக்கும் சொல்ல விட்டுட்டு முதம்மம் இழிவுக்குரியவரே, இழிவானவரே என்று அவங்களெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது வெறுப்பு இருந்தது. மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்காவிலும் சரி, மக்கா முடிந்த பிறகு 13 ஆண்டு காலம் கொஞ்சம் பேர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. மெக்கா விட்டு மதினாவுக்கு வந்த பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்தமான வரவேற்பு கிடைத்தது. மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அங்க இருந்து இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குனாங்க. அது மட்டுமல்ல, அங்க இருந்து எல்லா நாடுகளுக்கும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்தாங்க. அது மட்டுமல்ல, அங்க இஸ்லாம் மிக அதிகமாக வளர்கின்ற பொழுது மக்காவை சார்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க, நம்முடைய எதிரி, அங்க இஸ்லாம் அதிகமாக வளர்ந்துகிட்டே இருக்குது, நம்முடைய வியாபாரம் பாதிக்கப்படும், மதீனா வழியாக போகக்கூடிய ஷாம், சிரியா போன்ற நாடுகளுக்கு எம்னால் போக முடியாது, யார் வந்துடுவா, முஸ்லிம்கள் ஆதிக்க வந்துடும், அதனால முகம்மதை கொல்ல வேண்டும், முகம்மதை நாம் கொன்றாக வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டாங்க. நம்ம இந்தியாவில் பார்க்கிறோமா இல்லையா, இந்தியாவில் ஆளுங்கட்சி என்ன செய்யுது, முஸ்லிம்களுக்கு விரோதமாக இருக்குது. அதாவது யுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம், அல்லாஹ் சொல்றான், யுத்ஃபியூ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். அழகான ஒரு ஓம காட்டுறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நல்ல ஒரு அறிவான ஓமா. நூறு, அல்லாஹ்வுடைய நூறு பிரகாசத்தை அவர்கள் யுத்ஃபியூ அழிக்க நினைக்கிறார்கள், பிஅஃவாஹிஹிம் தங்களுடைய வாயினால் ஊதி அந்த பிரகாசத்தை அழிக்க நாடுகிறார்கள். வல்லாஹ் முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் தன் நூரை என்ன செய்வான், அதை முழுமையாக்குவான். வலவு கரிகள் காஃபிரூன், இறை நிராகரிப்பா ஒட்டுமொத்த வெளுத்தாலும் சரி அல்லாஹ் நூரை பிரகாசமாக ஆக்குவான் என்று அல்லாஹ் உத்தரவான் தருகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய நூர் என்பது இஸ்லாம். அந்த இஸ்லாம் பிரகாசிக்கின்றது, உலகமெங்கும் அது போய்கொண்டே இருக்கிறது. யார், அதாவது மக்கத்து குறைஷிகள் கொஞ்சமல்ல, அதை மதீனாவை சார்ந்தவர்கள், அதை சுற்றி யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அன்றே 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக, இப்பமல்ல, இப்பதான் எதிரே பார்க்கிறோம், முஸ்லீம்கள் அழிக்க ஒரு பக்கம் அழிக்கிறாங்க, இங்க முஸ்லீம்கள் வளரக்கூடாததுக்காக அரசாங்கமே தடுக்குது. இருப்பினும் கூட அல்லாஹ்வுடைய நூறு அவங்க அசைக்க முடியாது, அதை அழிக்க முடியாது, அதை அணைக்க முடியாது. வல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி லியுத்ஹிரு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். வல்லதி அவன்தான் அர்ஸல ரசூலஹு தன் தூதரை அனுப்பினார். எங்க, வ தீனில் ஹக்கி சத்திய மார்க்கம், இஸ்லாம் என்னும் சத்திய மார்க்கத்தை அனுப்பினார். அதாவது வெளிப்படுத்தி காட்ட பிரகாசிப்பதற்காக. வலவு கரிகள் முஷ்ரிகூன், இணை வைப்ப வெறுத்தாலும் சரி, அவன் கொடுக்க நின்றாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது இஸ்லாமிய நூரை உலகமெங்கும் கொண்டு வருவான். அவனுடைய மார்க்கம் அல்லவா, ரசூலுல்லாஹ், இஸ்லாம் அவனுடைய மார்க்கம், அவன் தான் பூர்த்தியாக்கி இருக்கிறான். அந்த மார்க்கத்தை மக்கள் சொல்வதற்கு ரசூலுல்லாஹ் அனுப்பியிருக்கான், அவன் தான் அனுப்பியிருக்கான், ஒரு ஆண் அனுப்பல. அவன் தான் ஹுதாங்கிறான். அப்ப அத்தகைய அல்லாஹ்வுடைய மார்க்கம், இந்த தீன இன்தல்லாஹ் இஸ்லாம், அல்லாஹ் அதற்கு முன்னால் உள்ள எந்த மார்க்கத்தையும் எந்த வழியையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. தூதர்களை அனுப்பினான், யூத கிறிஸ்தவ உருவா வந்தாங்க, அவங்க அபிமானிகள்லாம் வந்தாங்க, அந்த அபிமானிகள்லாம் கொலை செய்தாங்க. நாம் அப்படி அல்ல, ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை, அந்த வழிமுறையை முழுக்க முழுக்க பின்பற்றி நடந்து ஆக வேண்டும். அத்தகைய சிறப்பு ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டு. ஆக ரசூலுல்லாஹ்வுக்கு பேர் முகம்மது, அடுத்து அகமது, அனல் மாஹி.
பியல் குஃப்ர அல்லதி என்ன பியல் குஃப்ர, என்னை கொண்டு குஃப்ரை அல்லாஹ் அழிக்கிறான். மக்காவில் மதீனாவிலும் சரி மக்காவிலும் சரி அரபான நீக்கம நிறைந்து காணப்பட்டது. உருவ வழிபாடு அதிகமாக இருந்தன. ஆரம்பத்தில் காபாவில் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உருவ வழிபாடு உருவங்களை போல உடைச்சாங்களோ அதுபோல் ரசூலுல்லாஹ் ஃபதஹ் மக்கா 8ஆம் ஆண்டு மக்காவில் மக்காவுக்குள்ளும் அதே வேலை செய்தாங்க. உருவச்சிலைகள்லாம் அழித்து உடைச்சு ஆக்கினாங்க. படங்களை கிழிச்சாங்க. அத்தகைய மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு வந்தான்னு சொன்னா அத்தகைய அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்? குஃப்ரியத்தை அல்லாஹ் அழிக்கிறான். இந்த உலகமெங்கும் பார்க்கிறோம். நஸ்ரானியா இருந்தாலும் சரி, யூதர்கள் எப்போதும் அவங்க முரட்டுக்கு அவங்க தான். அவங்க சரியான ஆட்கள் இல்லை. அல்லாஹ் சபிக்கப்பட்ட சமுதாயங்கள். அல்லாஹ்வுடைய சாபம் அவங்களுக்கு உண்டு. இருப்பினும் கூட அவங்க உலகத்தில் முஸ்லீம்களுடைய வாழ்க்கைக்கு முஸ்லீம்கள் வாழப்படக்கூடாது, முஸ்லீம் இஸ்லாம் வரக்கூடாது இருக்க செய்வாங்க, பல வேலை செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்களை எப்படி அழிக்கணுமோ அத்தனை செய்யறாங்க. இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்கிறாங்க. எதுவுமே அவங்க செய்ய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு ரசூலுல்லாஹ் அவர்களை என்ன செய்யறான்? ரசூல் சொன்னா என்னை கொண்டு குஃப்ரியத்தை அல்லாஹ் அழிக்கிறான். அந்த ஹாஷிர், நான் ஒன்று சேர்க்கப்படக்கூடியவன். எனக்கு பின்னால் யார் வருவார்கள்? எல்லோரும் வருவார்கள். நான் தான் முதல்ல செல்லக்கூடிய பாட்டி எனக்கு உண்டு என்று சொல்லிருக்காங்க. அடுத்த ஆக்கிப், நான் தான் இறுதியானவன், எனக்கு பேரு அந்த நபியும் கிடையாது என்று ரசூல் தெளிவாக வச்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தகைய சிறப்புன்னு சொன்னா சாதாரண சிறப்பு இல்லை. இப்ராஹிம் நபி யா இப்ராஹிம் அழைக்கிறான், யா ஈசான்னு அழைக்கிறான், யா மூசான்னு அழைக்கிறான், நபி ஹூதுன்னு அழைக்கிறான். ரசூலுல்லாஹ்வை யா முஹம்மது அழைத்ததே கிடையாது. குர்ஆன் பிரட்டி பாருங்க இன்ஷா அல்லாஹ். யா நபி அல்லாஹ், யா அய்யுஹன் நபி, நபி அவர்களே என்று அழைக்கிறான். யா முகமது அழைக்கல, உதுக்குர் என்று சொல்றான், நினைத்து பாருங்கள் என்று சொல்லுகிறான். ஆக ரசூலுல்லாஹ்வுடைய பெயர்கள் அதாவது குர்ஆன்ல 4 இடத்துல வந்திருக்கு. 5வது அஹ்மத் வந்திருக்கு. ஆனா எந்த இடத்துல ரசூலுல்லாஹ் யா முகம்மது என்று அழைச்சதே கிடையாது. சாதாரணமாகவே ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்திருந்த போது ரசூலுல்லாஹ்வுக்கு அருகிலே பிரச்சனை ஏற்பட்டுச்சு. யாருலாம்? முக்கிய சஹாபிகள் தான். அபூபக்கர் சித்திக்கும் உமர் கத்தாவும் சின்ன தகராறு ஏற்படுது. சின்ன தகராறு. அந்த தகராறு வெடித்து என்ன செய்யுது? நபி அவர்கள் பக்கத்து இருக்கிறாங்க மறந்து சத்தம் போடு சொல்றாங்க, சண்டை போடுறாங்க. அப்பதான் சொல்றான், லா தர்பு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபிய சத்தத்துக்கு மேலா உங்க சத்தத்தை உயர்த்தாதீங்களாம். ஏன் நீங்க உயர்த்துறீங்க? நபி இருக்காங்க பக்கத்துல, அவங்க இருக்கும்போது கண்ணிய வேண்டாமா? மதிப்பு மரியாதை வேண்டாமா? ரசூலுல்லாஹ் சத்தத்துக்காக நீங்க உயர்த்துறீங்களா? அது மட்டுமல்ல, நீங்க யா முகம்மது கூப்பிடாதீங்களா? நம்ம கூப்பிட போட்டு நீங்க உங்களுக்குள்ள கூப்பிடுற மாதிரி அப்துல் காதர் என்ன கூப்பிட்ட மாதிரி அவங்க கூப்பிடாதீங்க, முகமது அழைக்காதீங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வச்சு முகமது ரசூலுல்லாஹ்ங்கிறான். அல்லாஹ்வே முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தூதர். ஏன்னு சொன்னா நபி அவர்கள் அதற்கு முன்னால் முகமது அப்துல்லான்னு சொல்லுவாங்க. அப்துல்லாவுடைய மகன் முகம்மது எது வரைக்கும் 40 வருஷம் வரைக்கும் 40 வயசு வரைக்கும் அந்த பெயர் இருந்தது. யா முகம்மது என்று அழைக்க மாட்டாங்க, யா அபுல் காசிம் அழைப்பாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பி என்ன கூப்பிடாதீங்க, அப்படி ஏன் பேரை சுட்டுக் கொள்ளுங்க, ஏன் பேரை நீங்க பெயரிடுங்க, அபுல் காசிம் பேரை வைக்காதீங்க ரசூலுல்லாஹ் அழகா சொன்னாங்க. ஏன்னு சொன்னா அந்த முகம்மது பேர் வைக்கிறது வேற, என் பேரை சூட்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி. அப்ப அந்த அளவுக்கு நாம எப்படி மக்களை அழைக்கின்றோமோ, தம்பிகையோ அண்ணனையோ மச்சானையோ பேர் கொண்டு அழைக்கின்றோமோ, அதுபோன்று ரசூலுல்லாஹ் மக்களை யா முகமது ரசூலுல்லாஹ் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு சஹாபி யா முகமது அழைக்கிறாங்க, அல்லாஹ் கண்டிக்கிறான். உங்களுக்குள்ள அழைக்கிற மாதிரி முகமது அழைக்காதீங்க, யா முகமது அழைக்காதீங்க. அப்ப முகமது ரசூலுல்லாஹ் அப்ப 40 வயசு வரைக்கும் முகம்மதுன்னு சொன்ன அழைச்சவங்க அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்று அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னு சொன்னா அத்தகைய சிறப்பு அவங்களுக்கு உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, எந்த அந்த அளவுக்கு அந்தஸ்து சாதாரண அந்தஸ்து அல்ல, எந்த நபிமாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அவங்களுக்கு உண்டு. அலி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க,
நான் ரசூலுல்லாவோடு நகர அதாவது மதினாவுடைய புறநோதிக்கு சென்ற பொழுது ஒரு பெரிய பாறாங்கல்லு அஸ்ஸலாம் அலைக்கா நபி அல்லா, அஸ்ஸலாம் அலைக்கா நபி அல்லா என்று அந்த கல் சொன்னதை, சப்தமிட்டு சொன்னதை நான் இன்னும் கூட என் செவியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த கல் நான் அறிவேங்கிறாங்க. அப்ப அந்த கல்லுக்கு என்ன சக்தி இருக்கா? இல்ல. அப்ப அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப அல்லாஹ் தூதர் போறான்னு கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு இன்னும் சிறப்பு உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போறாங்க? ஒரு தோட்டத்துக்கு போறாங்க. ஒரு ஒட்டகத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. மெலிஞ்ச ஒட்டகம். ரசூலுல்லாஹ் போற அது சொந்தக்காரர் அங்க வயல்ல நிச்சு தோப்பில் இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் போன உடனே அந்த ஒட்டகம் தேம்பி தேம்பி அழுது. ரசூலுல்லாஹ் கிட்ட போய் தட்டி கொடுக்குறாங்க. தட்டி கொடுத்துட்டு அமைதியாயிடுச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் யாருடைய ஒட்டக சொந்தக்காரர் யாரும் கேட்குறாங்க. நான் தான் வரேன். இந்த ஒட்டத்துக்கு சரியா நீ சாப்பாடு கொடுக்கல. அந்த ஒட்டங்களை சொல்லுது என்கிட்ட, பட்டினியால போட்டிருக்கேன்னு சொல்லுது. ஆக அந்த பிராணி ஒட்டகத்தை சரியான முறையில் உணவு கூட என்று சொல்றாங்க. நம்ம எல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு எட்டாது. அது இயற்கை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில் இடம்பெற்றிருக்கு, முஸ்லிம் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டும் எல்லாமே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். இருப்பினும் கூட அல்லாஹ்வின் தூதர் வரம்பு மீறவில்லை. அவங்க வரம்பு மீறவில்லை. முழுமையாக நபியாக, முழு மனிதனாக மக்களுக்கு தன்னுடைய குடும்பத்தில் எப்படி இருக்கணும் என்று வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க. குடும்பம் சரி, மனைவி மக்களும் சரி, பிற சகோதர முஸ்லிம்களும் சரி, மக்கள் நண்பர்களும் சரி, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பழக வேண்டும் என்பதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அத்தகைய சிறப்புக்குரிய, அந்தஸ்துக்குரிய, மாண்புக்குரிய, மரியாதைக்குரிய நபியுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க பின்பற்றி நடக்க நன்மக்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு என்னை ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல, எளிமையான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை. அவர்களுக்கு அல்லாஹ் பிரத்யேகமாக பல சிறப்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். யாருக்கும் இல்லாத அந்தஸ்து எல்லாமே அவங்களுக்கு உண்டு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இன்னும் சொல்ல போன்னு சொன்னா, மெம்பர் படி ரசூலுல்லாஹ் ஆரம்ப மெம்பர் படியே கிடையாது. ஆரம்பத்தில் மெம்பர் ஏறி இருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, அந்த முன்னால பேரிச்ச மரத்தை, காய்ந்த மரம் இருக்கு இல்லையா, நட்டிருப்பாங்க. அப்போ ஒரு மரத்தில் ரசூலுல்லாஹ் எப்போதும் ஜும்மாவுக்கு ஜும்மா என்ன செய்வாங்க, அந்த மரத்தை சாஞ்சிக்கிட்டு இருந்து பயான் செய்வாங்க. ஒரு பெண்ணு பார்க்கலாம், யார் சொல்லலாம், உங்களுக்கு மெம்பர் நான் தயாரித்து தரட்டுமான்னு கேட்குறாங்க. சரி அம்மா நீ கொண்டு வாங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அடுத்த ஜும்மாவில் மெம்பர் படி, அப்போ தான் முதல்ல மெம்பர் படி கொண்டு வரப்படுது. ரசூலுல்லாஹ் மெம்பரில் ஏறி பயான் செய்கிறாங்க. மெம்பரில் ஏறி பயான் செய்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் வழக்கமாக ஒரு மரம் தானே சாஞ்சிருந்தாலும் அவங்க பயான் செய்வாங்க. அந்த மரம் தேம்பி அழுது. சஹாபாக்கள் பார்க்குறாங்க, மரம் அழுகுதான், அது எப்படி அழ முடியும்? மரம் அழுதுகிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ் மெம்பரை விட்டு கீழே இறங்கி அதை தட்டி கொடுத்தோன்னு அமைதியாயிடுச்சு. அதுக்கு அந்த புகாரில் பாருங்க, அதுக்கு பெரிய அடுத்து கொடுத்து குறிப்பிடுப்பாங்க. ஏன் அந்த மரம் ஏன் தேம்பி அழுது? அது மரக்கட்டு தானே, மரக்கட்டு அழ முடியுமா? நம்ம சிந்தனைக்கு வருதா? அறிவுக்கு பொருத்தமா இருக்குதா? இல்ல. அது போல அடுத்தாம இல்ல. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்தின சம்பவம், உண்மை சம்பவம், புகார் இடம்பெற்றிருக்கு, முஸ்லிம் இடம்பெற்றிருக்கு. ரசூலுல்லாஹ் தட்டி கொடுத்தோன்னா அமைதியாயிடுச்சு. அவங்க கொடுக்குறாங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் இதுவரை பயான் செய்த, நம்மீது சாய்ந்து நின்று பயான் செய்த ரசூலுல்லாஹ் மெம்பர் படி வந்த உடனே மெம்பர் ஏறி பயான் செய்தாங்களையா, இனிமே அந்த பாக்கி எனக்கு இல்லாம போய்விட்டதே, சுப்ஹானல்லாஹ், அந்த பாக்கி எனக்கு கிடைக்காம போய்விட்டதே என்று அந்த மரக்கட்டை தேம்பி அழுதாக ஒரு வரலாறு. அப்போ நபியுடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை இல்லை, அகிலத்துக்கெல்லாம் ஒரு அருளான வாழ்க்கை. அவங்களுக்கு பாத்தியா ஓதி துவா செய்து யாசின் ஓதி பாத்தியாவை தேவையில்லை. சலவா சொல்லுங்க. சலவா சொல்லும்போது நமக்கு மன் சல்லா அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி அஸலம் மர்ராக, என்னுடைய தூதுமே சலவா சொன்னா உங்களுக்கு 10 முறை மன்னிக்கிறேன், உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். அது மட்டுமல்ல, அல்லாஹ் மன்னிக்க மட்டுமல்ல,
மலக்குகள் துவா செய்கிறார்கள் நமக்காக. ஸலவாத் சொன்னா துவா செய்கிறார். அது மட்டுமில்ல, நாம் ஒவ்வொரு அதாவது பாங்கு சொல்கின்ற பொழுது ரசூல் அல்லாஹ் சொல்லிருக்கிறார். நமக்கு நம்ம சொல்றோமோ தெரியல, நீங்க முயற்சிங்க இன்ஷா அல்லாஹ். வாங்க வழிக்கு வாங்க, நன்மையை பெறுவதற்கு நீங்க வாங்க. ரசூல் அல்லாஹ் சொன்னாங்க, பாங்குடைய சப்தத்தை யார் கேட்கின்றார்களோ அதுபோல பல்கூறுங்கள். அப்ப அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹய்யா அலஸ் ஸலா, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஹய்யா ஃபலா ஹவ்ல குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு எண்ணி ஸலவாத் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. இது நமக்கு இல்லை, நிறைய மக்கள் தெரியாது. உடனே மக்கள் கையை எழுதிடுவாங்க. இல்லை, எண்ணி ஸலவாத் சொல்லுங்கள். ஸலவாத் சொல்லிவிட்டு எனக்காக உயர்ந்த மக்கா மஹமூதா அந்த அந்தஸ்தை எனக்கு தான் அளிப்பான், நான் எதிர்பார்க்கிறேன், ஒரு அடியானுக்கு அளிப்பான். ஆகவே அந்த சிறப்புக்கு எனக்கு துவா செய்யுங்க. அவர் துவா ஷபாத்தி, என்னுடைய ஷபாத்திற்கு பரிந்துரை அவளுக்கு வாஜிபாகிவிட்டது. இந்த சாதாரண சின்ன விஷயம்தான். பாங்கு ஓசை கேட்டு பாங்குக்கு பதில் சொல்லி லா ஹவ்ல வலா குவத்த சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஸலவாத் சொல்லிட்டோம் சொன்னா, சொல்லிட்டு அல்லாஹ் ரப்ப ஹாதி தாவத் தாமான்னு சொல்லியிருக்கு, அந்த துவா ஓய்ட்டும் சொன்னா அவர்களுக்கு என்னுடைய ஷபாத்து பரிந்துரை மறுமையில் கடமையாகிவிட்டது, வாஜிபாகிவிட்டது சொன்னாங்களே. அத்தகைய சிறப்புக்கு நாம் தயாரா? ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுக்கு செயலுக்கு நாம் கட்டுப்படுகின்றோமா? நன்மை பெறுவதற்கு நாம் முயற்சிக்கின்றோமா? சகோதரர்களே, வாருங்கள். நபியுடைய வாழ்க்கை தெளிவாக இருக்கிறது. எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒப்பற்ற நல்ல வாழ்க்கை, அற்புதமான அழகான வாழ்க்கை, பின்பற்றி வாழக்கூடிய மக்கள் ஆசுவாத்தாலா என்னையும் உங்களை ஆக்க வேண்டும் கேட்டுக்கொண்டவனாக நிறைவு செய்கிறேன். வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.